ஜீவா, சார். இன்னைக்கு ஜிம்மு பிடிச்சாச்சு. ஆ. லைட் ஜிம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ரெகுலரா வரணும். ஆப்சென்ட் ஆகக்கூடாது. நேத்து போல ஒர்க் அவுட் ட்ராப் ஆகக்கூடாது. எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே. அதான் நம்ம அச்சீவ் பண்ண டேட்க்கு அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க ஜிம் வந்து அந்த காலத்து பவர் ஜிம்முக்கு வந்திருக்கோம். ஜிம்மை பார்க்குறதுக்கே செம்ம வைப்பாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் அந்த பாட்டை கேளுங்க. அப்படியே அந்த பாட்டை கேட்டு என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆல் பாடி எக்ஸசைஸில் ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு வார்மப்புக்காக. ஃபஸ்ட் டே ஆஃப் ஜிம்னால எல்லா எக்ஸசைஸுமே 10 ரெப் பண்ணிவிட்டு அதே 2 செட்டு. இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஜிம் செக்ஷன் போச்சு. எல்லா எக்ஸசைஸுமே இன்டூ 10 2 செட்டு, இன்டூ 10 2 செட்டு இப்படி தான் பண்ணேன். கொஞ்சம் வெயிட்ஸ் எல்லாம் கம்மியாக போட்டேன். ஐ மீன் பேசிக் வெயிட் தான் 5 to 10 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா போக போக சார் அதிகம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி மணிக்கவும் பேக்ரவுண்ட் நாய்ஸை நான் கட் பண்ணல. ஏன்னா இதுக்கு நான் தனியாக பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. பட் இந்த டைம் ஜிம் வைப் நல்லா இருந்தனால நான் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராவா போடலாம்னு சொல்லி நான் அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜிம் செக்ஷனில் ஆம் ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருந்தால் வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த வாட்டர் கேனில் மண்ணை போட்டு அந்த 2 வாட்டர் கேன் எடுத்து 2 கையில் வச்சு ஆம் ஆக்ஷன் இந்த மாதிரி பண்ணுங்கள். மேபி ஈஸியாக இருக்கும். நாங்கள் முன்னாடியில் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்து நாங்கள் எப்பயுமே ஒர்க் அவுட்டை முடிச்சோடனே பண்ணுவோம். இருந்தாலும் இந்த ஜிம் செக்ஷனும் நாங்கள் ஆட் ஆன் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலும் பண்ணுவோம். பேக் பட்டுன்றது ரொம்ப முக்கியம் உங்களோட ஹிப்போட ஸ்ட்ரென்த்துக்கு. சப்போஸ் வீட்லேயே பண்ணுற மாதிரி இருந்தால் பேக் பட் ஹோல்டு பண்ணுங்கள். அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஜிம்மில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே யாருமே 25 கீழே இல்லை, எல்லாருமே 25 எபோவில் தான் இருக்காங்க. பட் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. மேபி நம்ம வீடியோ மூலிமா கொண்டு போய் சேர்க்கலாம்.